இருப்பாங்க. அதே நீதி கோர்ட்லேயே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஜட்ஜு எல்லாம் ஒரே மாதிரி நீதி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? சமயத்துக்கு தகுந்த மாதிரி சொல்கிறவங்களும் இருக்காங்கல்ல. வக்கீல் எல்லாத்துக்குமே பொதுநலத்தோடு வாதாடுறவங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை. அப்போது இதில் அந்த கேட்டகரியில் வருவாங்க. அதான் நம்பர் 2 கேட்டகரியில் வருவாங்க. வியாபாரியாக இருந்தாலும் அந்த கலப்படத்துலையும் அந்த ஒரு குணம், சும்மா ஜஸ்ட்டு ஒரு கெட்ட குணங்கள் அப்படி வந்து போகும்போது சம்பாதிக்கிறது தானே, அதாவது தானே மார்க்கெட்டிங் தானே. அப்போது அவங்க அந்த கம்சன் பேசிக்கில் எவன் எப்படி போனால் நமக்கு என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் இருந்து பண்ணுறாங்க இல்லையா? இந்த வியாபார நுணுக்கங்கள் கொண்டவர்கள் எல்லாம் 3ஆம் பாதம், அப்படி தானே சொல்லணும். அதாவது டெக்னிக்கலாக ஏமாத தெரிஞ்சவன் கெட்டிக்காரன், இன்றைக்கு நேர்மையாக இருக்கிறவன் பொழைக்க தெரியாதவன். அதுதானே இன்னைக்கு ஜனங்க முத்திரை குத்தி வச்சிருக்கிறது. அப்படி தானே, நல்லவனுக்கு பொழைக்க தெரியாது, இவனுக்கெல்லாம் பொழைக்க தெரியாதியா, சுத்த சொக்க தங்கத்தை பீரோவில் வச்சு